மறதி இந்தியாவின் தேசிய வியாதி. தமிழர்களாகிய நம்மளுக்கு இந்த மறதி பெருந்தன்மையான மறதியா இருக்கும். இதெல்லாம் நம்ம மறந்துருக்கோம் அப்படின்னு வரிசைப்படி சொல்லுவோமா, பாப்போமா? ஒன்று, நேரு காலத்துல நம்மளுக்கு நடந்த கொடுமை ஒன்றை நம்ம மறந்துட்டோம். இந்திய வலுக்கட்டாயமா திணிச்சாங்க. 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இறந்தாங்க. இப்போ நம்மளுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கு? மறந்துட்டோம்ல, பெருந்தன்மையா மறந்துட்டோம்ல. மறந்ததை மறந்துடாதீங்க. அடுத்ததாக அவருடைய பொண்ணு வந்தாங்க. அவங்க பொண்ணு இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க, காவிரியில நம்மளுக்கு 400 டிஎம்சிக்கு மேல தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. அதை தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு ஒரு அணை கட்டலாம்னு சொல்லி முடிவு பண்ணப்போ அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது தமிழக விவசாயிகள். அரசாங்கம் பண்ணல, தமிழக விவசாயிகள் பண்ணாங்க. அந்த வழக்கை வாபஸ் வாங்க சொல்லி, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கருணாநிதியும் இந்திரா காந்தியும் சேர்ந்து கொடுத்த வாக்குறுதியின் பேர்ல விவசாயிகள் வாபஸ் வாங்கினாங்க. வாபஸ் வாங்கின அடுத்த நாள்ல இருந்து அவன் அணையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். இந்த துரோகத்தை பண்ணது யாருன்னா அப்ப இருந்த இந்திரா காந்தி. நம்ம மறந்துட்டோம்ல. இப்போ மறந்ததை மறந்துடாதீங்க. பெருந்தன்மையான நாட்கள் நம்ம எல்லாருமே மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னாக்கா, அவங்களுடைய பீரியட்ல தான் கச்சத்தீவு பிரச்சனை வந்துச்சு. கச்சத்தீவை தரை வந்து கொடுத்தாங்க. மொத்தம் நம்மளுக்கு கடல் பரப்புல இருக்கிற அந்த கொஞ்சோண்டு இடத்தையும் இப்ப நம்மளால பயன்படுத்த முடியல. கச்சத்தீவு முடிய வந்துருச்சு. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னா, 7-8 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு கடலுக்குள்ள எல்லை இருக்கு. அந்த 7-8 கிலோமீட்டருக்குள்ள தான் இது வரைக்கும் நம்ம மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் தள்ளி போனாலும் அவன் நம்மளை கைது பண்ணி தான் சுட்டுக் கொள்றான். இது வரைக்கும் 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் செத்து போயிருக்காங்க. யாருக்காவது தெரியும்? மறந்துட்டோம்ல, மறந்துடுவோம், மன்னிச்சிருவோம். பெருந்தன்மையான நாட்கள் நம்ம எல்லாருமே. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்திரா காந்தியுடைய மரணத்துக்கு அப்புறமா சீக்கியர்கள் மேல நடத்தின மிகப்பெரிய தாக்குதல், பெரிய ஆலமரம் விழுந்துருச்சு, மண் அதை தான் செய்யும்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போயிட்டார் ராஜீவ்காந்தி. எப்படி பண்ணாரு? அந்த ராஜீவ்காந்திக்கு அடுத்து பவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்னென்ன வேலை பார்த்தாரு தெரியுமா? நேரு காலத்துல இருந்து நம்மளுக்கு நடந்துருக்கு பாருங்க. ராஜீவ்காந்தி வந்ததுமே அவரு நம்மளுக்கு இப்ப வரைக்கும் நம்மளை அச்சுறுத்தலே வச்சிருக்காங்க. என்னது? 3 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 3 டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. 3 டிஸ்ட்ரிக்டையும் யார் நினைச்சாலும் ஒரு செகண்ட்ல அழிச்சிட முடியும். என்னது? கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கு, கடலை ஒட்டி இருக்கு. கேரளாக்காரன் வேணான்ட்டான், கர்நாடகாரங்க வந்து வைக்கக்கூடாதுன்றான். ஆனா தமிழ்நாடு நம்ம பெருந்தன்மையான நாட்களாச்சே, வச்சுட்டோமா? மறந்துருங்க. அதனால நடக்கிற தீமைகள் என்னன்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. மறந்துடுவோம், மன்னிச்சிருவோம். பெருந்தன்மையான நாட்கள் நம்ம எல்லாருமே. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த ராஜீவ்காந்தி பீரியட்ல தவறான வெளியுறவு கொள்கைகளை வச்சுக்கிட்டு அவர் பண்ண சேட்டை இருக்கே. இங்க இருந்து அவர் 83களில் நடந்த இலங்கையில நடந்த இனப்படுகொலைகளை பாருங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம அங்க ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வந்துகிட்டு இருந்தாங்க. அதை தடுத்து நிப்பாட்டுற விதமா இங்க இருந்து ஒரு அமைதிப்படை அனுப்பிச்சு விட்டாரு. யாருடைய கன்சர்னும் கேட்கல. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் டைரக்டா நடந்துகிட்டு இருந்த ஒரு ஒப்பந்தம் அது. போயிட்டாங்களா? அதுக்கப்புறமா அவருடைய வாரிசுகள் ராகுல் காந்தி வந்தாரு. ராகுல் காந்தியுடைய என்ன பண்ணாரு? சோனியா காந்தி ராகுல் காந்தி சேர்ந்து என்ன பண்றாங்க? இன அழிப்பு பண்றாங்க. எப்படிப்பட்ட இன அழிப்பு? கனவுலையும் யாரும் நினைக்க முடியாத ஒரு இன அழிப்பு. நோ ஃபயர் ஜோன், எல்லாரும் உள்ள வாங்க, உங்களை கொல்ல மாட்டோம் அப்படின்னு அரசாங்கமே கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அதுல குண்டு போட்டு கொள்றாங்க. பள்ளிக்கூடத்துல குண்டு போட்டாங்க, மருத்துவமனையில குண்டு போட்டாங்க. எங்கெல்லாம் குண்டு போடக்கூடாதோ, எந்த குண்டெல்லாம் போடக்கூடாதோ எல்லாத்தையும் போட்டு நம்மளை கொண்டாங்க. நம்மளுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்குது? நம்ம தான் மாநாட மேலாட பார்த்தோமே பெருந்தன்மையா. கலைஞர் சொன்னாரே, இதை பாருங்க அதை பாருங்கன்னு சொன்னாரே. கலைஞர் டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோமே, ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தோமே, கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தோமே. நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம்? நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். தமிழச்சிகளுடைய மார்புகளை அறுத்து கயர்ல கட்டி தமிழச்சிகளின் மார்பு கறிங்க கிடைக்கும்னு சொல்லி போட்டுருந்தான். யாரு? இங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்கான். எல்லாத்தையும் இது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி இங்க இருந்து பேசியிருக்காங்க. அது நடந்துகிட்டு இருந்துச்சாங்க. இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காங்க காங்கிரஸ். மே 21 ராஜீவ்காந்தி இறந்த நாள் அன்னைக்கு 59 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு அரசமைப்புல, தமிழ்நாடு அமைச்சரவையில 2 பேருக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு. எவ்வளவு பெரிய பெருந்தன்மைவாதிகள் நம்மலாம். இவ்வளவு நாளா மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தோம், அவங்கள புறத்தையும் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தோம். எவ்வளவு பெரிய பெருந்தன்மைவாதிகளை நம்மலாம். எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சிருக்காரு அந்த நடிகர் இல்ல? நல்ல ஒரு விஷயம் தான் அது. நம்மளுக்கு முக்கியமான இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லணும். இதை நீங்க எப்பயுமே மறந்துடக்கூடாது. கடந்த ஒரு 5-10 வருஷமா பிஜேபியின் பி டீம் கொல்லப்புறமா பிஜேபி நுழையிறதுக்கு தான் அவங்க எல்லாம் பயன்படுத்துது, அப்படி இப்படின்னு பேசி இந்த பாஜக பூச்சாண்டி காமிச்சு நம்மளை போராத்தையும் ஏமாத்தி இன்னைக்கு உள்ள கொல்லப்புறமா வந்தது யாருன்னு இப்ப தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இவன் தான் வந்திருக்கான். இவ்வளவு துரோகத்தையும் பண்ணிட்டு கொல்லப்புறமா உள்ள வந்தவன் யாருன்னா இந்த காங்கிரஸ் தான். மறந்துடுவான். நம்ம தான் பெருந்தன்மையான ஆட்சியாச்சே, மறந்துடுவோம்.